ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டு நம்ம நினச்ச மாதிரியே ஒரு நல்ல ஒரு கேப் அப்புன்னு சொல்லலாம். பட் 160 170 பாயிண்ட்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. நமக்கு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் தான் உங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கேப் அப்பு. ஸோ அந்த கேப் அப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா போச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் அதே அகெயின் வந்து செல் ஆன் ரைஸ் மாதிரி மார்க்கெட் வந்து இறங்கி ஒரு மாதிரி ஸ்லோவாக முடிஞ்சதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ரேலி இன்றைக்கி கண்டினியூ ஆகிறதுக்கான காரணங்கள் நிறையவே இருக்குங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, இந்த எக்ஸ்பைரி வந்தாலே ஒரு மாதிரி ரேஞ்சாக வச்சு மார்க்கெட் முடிக்கணும், ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு கணக்காயிடுது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஐடியோட ட்ராகு. ஸோ லாஸ்ட் ஒரு வாரம் 10 நாளாக அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவன் தான் மார்க்கெட்டை நிறுத்தினது. இன்றைக்கி மார்க்கெட் ஏறுன்னு நினைக்கும் போது அவன் பிடிச்சி அழுத்தி விட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஹெச்எல் டெக்கு 9% மேலே இன்றைக்கி வந்து விழுந்திருந்தது. ஸோ அதனால் எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருந்ததுன்னு சொல்லலாம். பட் ரிசல்ட்டில் எனக்கு இதை பார்க்கும்போது நல்லா இருந்த மாதிரி தான் தெரியுது. பட் எதுக்கு இவ்வளோ சிவியரான ஒரு ஃபால் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியல. ஸோ அது பிடிச்சி டிசிஎஸையும் இன்ஃபோசிஸையும் விப்ரோவையும் இறக்கி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஸோ சென்டிமெண்ட்டை கொஞ்சம் வந்து ஐடி சைடில் நெகட்டிவாக இருக்க மாதிரி காட்டியிருக்கு. பட் இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக ஒரு ரேஞ்ச் மாதிரி பில்ட் பண்ணியிருக்கு. ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 24,200 நினைக்கிறேன். இந்த புட் ஆப்ஷன் நிறைய எழுதியிருக்கிறாங்க. மேபி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்த லோக்கும் ஸோ இந்த ஐக்கும் நடுவில் நாளைக்கு வந்து ட்ரேட் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அன்லஸ் எந்த ஒரு நியூஸும் குளோபல் வைஸில் வராத வரைக்கும், ஓகேங்களா. ஸோ அப்படி வந்தால் கூட நம்ம மார்க்கெட் கேப் அப் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அகைன் செல் பண்ணி மார்க்கெட் இறக்கி விட்ருவாங்க. ஸோ நமக்கு தான் தைரியம் வரமாட்டுது காலை செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்து ஸ்கியூ இன்னுமே வந்து கால் சைடு தான் இருக்குது. அதுதான் வந்து நம்மளை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக கான்ஃபிடென்ட்டாக காலை வந்து செல் பண்ண முடியாத மாதிரி இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். பட் மார்க்கெட் ஒரு மிடில் மந்த் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்படின்றத வந்து நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆப்ஷன் செயின் 23,250 அட் த மணி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 84, இந்த பக்கம் 84, 160 170 பாயிண்ட் வரைக்கும் ஸ்டாடல் ப்ரீமியம் வச்சிருக்கு. ஸோ மேலே ஒரு 170 பாயிண்ட், கீழே ஒரு 170 பாயிண்ட் தான் இனிஷியல் லெவல் பிரேக் அவுட் இருக்கும். அந்த 170ன்றது 200 எடுத்துக்கோங்க. ஸோ 23,450க்கும் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 2350க்கும் நடுவில் வந்து மார்க்கெட் வந்து இருக்க வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. 23,200 புட்டில் ஒரு 93 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 23,000 புட்டில் கூட ஆல்மோஸ்ட் வந்து 1 கோடியே 10 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ப்ரைஸ் வந்து 23. எனக்கு தெரிஞ்சு நேற்று இதோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 150+. ஸோ எந்த அளவு வந்து ஒரு ப்ரீமியம் வந்து எடுத்து, ஸோ எந்த அளவு வந்து இன்றைக்கி ஒரு ப்ரீமியம் வந்து எரோடாக இருக்கும் அப்படின்றது வந்து தெரியுது. ஒரு 3.5% விக்ஸ் வர இறங்கியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் விக்ஸ் வந்து கிராஷ் ஆகிருக்கணும். ஸோ அது கிராஷ் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகும்போது நல்லாவே இன்னும் கிராஷ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஸோ ஐவி மறுபடியும் வந்து கம்ஃபர்டபுள் ஐவி வந்து பார்த்திங்கன்னா 23, 300, 350, 400 வரைக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ 400, 450 வரைக்குமே போகலாம். ஸோ கீழே போனால் மார்க்கெட் பயப்படும் அப்படின்றது இருக்குது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த மட்டுக்கு அதே தான் நம்ம சொன்னது. 23,200 இன்றைக்கி ஒரு 23 லட்சம் நியராக வந்திருக்கு. 23,000 வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 லட்சம் வந்து இருக்குங்க, ஓகேவா. ஸோ 23,200 56 லட்சம் புதுசாக வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 23,200 ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது. ஸோ புட்டு ஒரு 93 லட்சமும் அண்டு வந்து கால் வந்து ஒரு 71 லட்சமும் இருக்குது. ஸோ புட்டோட கை தான் ஓங்கியிருக்கு. மார்க்கெட் மேபி மேலே வர வாய்ப்பு. ஸோ சப்போர்ட்டாக 23,000 வந்து இருக்க வாய்ப்பு. இந்த பக்கம் 23,500 இருக்க வாய்ப்பு. ஸோ பார்க்கலாம், மார்க்கெட் இந்த ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட் லோட் ஆகிடுச்சு. ஸோ எஃப்ஐ ஒரு 8,100 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஐ வந்து ஒரு 7,900 கோடிக்கு. ஸோ ஒரு நெக் டு நெக்காக வந்து பர்ச்சேஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ விக்ஸ் ஒரு 3.5% இன்றைக்கி குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பார்க்கலாம் ஃபர்தராக வந்து எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸும் அண்ட் எஃப்ஐ ஆப்ஷனும் வரும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பார்க்கலாம். எஸ் நண்பா, நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக வந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி இருக்க டேட்டா வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் ரேஞ்சாக இருக்க தான் வாய்ப்பு அதிகம். இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரியால் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரேலி கிடைக்க இருந்தது வந்து தவிர்க்கப்பட்டது அப்படின்றத நினைக்கிறேன். கூடவே இந்த ஐடியோட ட்ராகுன்னு சொல்லலாம். ஸோ பிகாஸ் ஐடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க, ஓகேவா. ஸோ அவன் வந்து சென்டிமெண்ட்டை ஈஸியாக வந்து மாற்ற ஈஸியாக வல்லது. அதனால தான் வந்து மேபி இன்றைக்கி மார்க்கெட் ஏர்லியாக என்னமோன்னு தெரியல. பட் பார்க்கலாம். நாளைக்கு மேபி கொஞ்சம் வந்து ஹையர் சைடில் போகும் அப்படின்றது தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்தியா விக்ஸும் ஒரு 3.25% டவுனாக இருக்குது. இந்த விக்ஸ் இன்னும் ஒரு 5-6% இன்றைக்கே நிறைய இறங்கி இருந்தால் கூட மார்க்கெட் ஒரு வேளை நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகிருக்கும். பட் நாளைக்கு வந்து நியூஸஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கி யூஎஸில் பிபிஐ டேட்டா வர இருக்குது, நாளைக்கு சிபிஐ டேட்டா வர இருக்குனால கண்டிப்பாக
அந்த நியூஸில் ஏதாவது குளறுபடிகள் இருக்கும், மார்க்கெட் அங்கே மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் வரும். ஸோ நம்ம மார்க்கெட்டில் ஆல்ரெடி செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் வந்து ஒரு வால்டைலாக உட்படும். ப்ரீமியம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ இன்றைக்கி ஐவி ஸ்ட்ராடல் ரேஞ்ச் வந்து 160 பாயிண்ட் தான் நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 160 பாயிண்டில் மார்க்கெட் எப்படி ஓட்ட போகிறாங்க அப்படின்றது தெரியல. நேற்றாவது 240 250 பாயிண்ட் இருந்தது, இன்றைக்கி 160னா நல்ல ஒரு டிகே இன்றைக்கே கிடச்சிருச்சு. தெரியல நாளைக்கு மேபி இது இந்த 160ன்றது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எக்ஸ்பைரி அன்றைக்கி வால்டெல்லாம் இருக்கும் அப்படின்றது தான் அர்த்தம், வேறு எதுவும் கிடையாதுங்க. ஸோ டெக்னிக்கலாக நிஃப்டியோட ஐஎனில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு புஷ்ஷு, ஒரு சின்ன ஒரு க்ரீன் கேண்டலை பார்க்க முடியும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு புஷ், பட் வந்து மிஸ் ஆகிடுச்சு இந்த ஐடினால், வேறு எதுவும் கிடையாது. பட் பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி ஏற வாய்ப்புன்னோம். பேங்க் நிஃப்டி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1000 பாயிண்ட் நியராக ஐயாச்சு, 49,000 டச் பண்ணுச்சு. ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவன் மட்டும் 1.5% அப்பு. ஸோ நிஃப்டியும் சென்செக்ஸும் ரொம்ப கம்மி, ஒரு 0.25% கூட இல்லை. மிட் கேப்பும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான் அப்படின்றது தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது மார்க்கெட் ஏறி இருக்குது, நிஃப்டி ஏறி இருக்குது அப்படின்றதுனால இதை லாங்குன்னு எடுத்துக்கலாம். மார்க்கெட் ஏறி இருக்குது, ஃபியூச்சரில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது, ரொம்பலாம் இல்லை, இது பெருசாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா 25 லட்சத்தில் வெறும் 45,000ன்றது ஒன்றுமே இல்லை. அதே தான் நிஃப்டிலையும் 1.25 கோடி 1.5 கோடின்றதில் 41,000 ஒன்றுமே இல்லைல்ல. ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணுறாங்க, மார்க்கெட் மேபி ஒரு சைடு மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். மிட்டுன்னு சொல்லும்போது மிட் கேப்னு சொல்லும்போது 22 லட்சத்தில் 4,000ன்றது ஒன்றுமே கிடையாது. அங்கேயுமே பெரிய அளவு ஓஏ சேஞ்சஸ் வந்து இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட் ப்ரீமியமில் பார்க்கும்போது நிஃப்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நல்ல விஷயம். பேங்க் நிஃப்டி அதை விட இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இதனால தான் பேங்க் நிஃப்டி இன்னுமே வந்து எனக்கு மேலே போகும் அப்படின்ற ஒரு ஹோப்பு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்பும் வந்து 49 நேற்றுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கலாம். பிசிஆரை பொறுத்த மட்டும் நிஃப்டி நல்லாவே இருக்குது. பேங்க் நிஃப்டி ஓகே, மிட் கேப் நிஃப்டி இது 0.26 இருக்குது. கால்குலேஷன் தப்பாக இல்லையான்னு தெரியல, நான் வந்து வெப்சைட்டை கரெக்டாக தான் செக் பண்ணேன். ஸோ 0.26 தான் இருக்குது. ஸோ எந்த இடத்துல புட்டை அன்வைன் பண்ணாங்க அப்படின்றது வந்து தெரியல. 0.26 ரொம்ப 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 கம்மி. பட் இது வந்து அதில் ஏதாவது எரராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் சென்சிபிளாக பார்த்தேன். ஸோ 0.26 தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆஸ் பர் டேட்டா படி. அண்ட் குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இதுவரை இருந்துக்கிட்டு இருக்குது, ஒரு சின்ன ஒரு க்ரீன் மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து பிபிஐ டேட்டாவும் நாளைக்கு சிபிஐ டேட்டாவும் ரொம்ப க்ரூஷியலாக பார்க்குறாங்க. இது மார்க்கெட்டை நெக்ஸ்ட் ஒரு உந்துதலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ டோட்டல் சம்மரி வந்து மிட் மந்த் அப்படின்றதுனால ஸ்லோவாக மார்க்கெட் இருக்க வாய்ப்பு. சிபிஐ நியூஸ் வந்து க்ரூஷியலாக பார்க்குறாங்க. டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்னஸாக இருக்குது. அகெயின் அந்த வேர்டு ரீட்ரேட் பண்ணுறேன். மார்க்கெட் என்ன தான், மார்க்கெட் வந்து டேயில் ரேலி ஆனால் தான் ஸ்ட்ரென்த்துங்க. ஸோ கேப்பப் ஆச்சுன்னா ஸ்ட்ரென்த்து கிடையாது. இன்றைக்கி ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ஏன் இன்றைக்கி மார்க்கெட் நல்லா தான் இருந்தது, ரேலி ஆகலை. இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி நண்பா. ஸோ எக்ஸ்பைரியில் பெருசாக அவங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா பிகாஸ் அதில் பொசிஷன் அவங்க பில் பண்ணதுலேயே பிஸியாக இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் பெருசாக வந்து போகலை. ஸோ கூடவே இந்த ஐடி ட்ராக் இருந்ததுனால பெருசாக போகணும்னு அவசியமும் கிடையாதுல்ல. ஸோ அதனால தான் மார்க்கெட் ஒரு மாதிரி வச்சு ஸ்லோவாக வந்து முடிச்சிட்டாங்க. மிடில் மந்த்து அப்படி தான் இருக்கும், பார்க்கலாம். மார்க்கெட் நாளைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். 160 பாயிண்ட் ஒன்றுமே இல்லை. ஸோ ஈஸியாக மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அன்லெஸ் எந்த நியூஸ் வராத வரைக்கும். நியூஸ் வந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் மாறும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நாளைய மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.